நமது சிறப்புமிக்க காஞ்சி மாநகரத்தில் உங்கள் அனைவரையும் இவ்வளவு கடுமையான வெயில் அடித்தாலும் இங்கே வந்து ஆர்வத்துடனும் ஆரவாரத்துடனும் கூடியிருக்கின்ற அருமை தாய்மார்களே, அன்பு பெரியவர்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல முறை இங்கே பொதுக்கூட்டத்திற்கோ அல்லது மக்கள் சந்திப்பு பயணத்திற்கோ வருவதாக இருந்து தள்ளி போய் கடைசியாக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடிக்கடி நான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து செல்லும் நானும் ஒரு பக்தன் தான். இருந்தாலும் அரசியல் ரீதியான இது போன்ற நிகழ்ச்சிக்கு அருகிலே சென்னையில இருந்தாலும் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவதால் காஞ்சிபுரத்துக்கு போகலாம் போகலாம் என்று இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே வந்து உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நமது வேட்பாளர் ஏ முனுசாமி அவர்கள் நமது கழகத்தின் ஒன்றிய செயலாளர், அம்மா அவர்களின் தீவிர தொண்டர். கடந்த 16 தேர்தலில் கூட வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இந்த முறை அவரை பாராளுமன்ற தேர்தலிலே காஞ்சிபுரம் தொகுதியைச் சேர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அவரை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அம்மாவால் விரும்பப்பட்டு நல்ல சிறந்த மனிதரை, நல்ல எளிமையானவரை, பண்பாளரை அம்மா அவர்கள் செய்யூர் தொகுதியின் வேட்பாளர் நிறுத்திய பொழுது ஒரு 300 ஓட்டு வித்தியாசத்திலே அன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதனால்தான் அவரையே இந்த தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து நிச்சயம் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில இங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். இந்த துரோக கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது தப்பா எடுத்துக்கூடாது தாய்மாரெல்லாம், ஒரு ரவுடியை கொண்டாந்து மறுபடியும் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. உண்மையா இல்லையா? ஏதோ அம்மா தெரியாம நிறுத்திட்டாங்க போன ட்ரிப்பு. இங்க எங்க போனாலும் ஊருக்குள்ளார விடாம அந்த அம்மாவும் அந்த குமாரவேலும் பண்ற பிரச்சனை. இந்த காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியை எந்த அளவுக்கு அவர்களை பார்த்தால் வெறுக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அவர்கள் போகின்ற கிராமமானாலும் சரி, நகரமானாலும் சரி, அவரை உள்ளே அனுமதிக்காத அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஒரு அமைதியானவரை, எளிமையானவரை, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனநிலை உள்ளவரை அருமை சகோதரர் முனுசாமி அவர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய கூட்டணிங்கிறாங்க. ஒரு கூட்டணி பைல்வான் கூட்டணி, திமுக தலைமையில பலசாலிகள். அதாவது பைல்வான்ல நான் வேற அர்த்தத்தை சொல்லல. இந்த தொலைக்காட்சியிலும் பலமான கூட்டணிங்கிறாங்களே, அது பலமான பைல்வான் இல்ல, பைல்வானா இருக்கிறதுனால பலமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி, அந்த கூட்டணியை சேர்ந்த தலைவர் திரு ஸ்டாலின் இன்னைக்கு கூட டிவியில பார்த்தா காஞ்சிபுரம் தொகுதியில தான் அவரும் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு. 8 வழிச்சாலையில நிதின் கட்காரி அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னப்ப நம்ம அண்ணன் பழனிசாமி வழக்கம் போல கம்முன்னு உட்கார்ந்தாரு. அந்த வழக்கை போட்ட ஐயா ராமதாஸ் காதலே உழுவுல மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அதாவது நமது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அந்த 8 வழிச்சாலையை அண்ணன் பழனிசாமி அமைக்கிறேன்னு அதுக்கு அதை அமைக்கணும்னு சொல்லி அவரை கேட்க சொன்னது நிதின் கட்காரி தான், மத்திய அரசாங்கம். ஏன்னா இங்க உள்ள அந்த நமது கல்வராயன் மலை, கஞ்சமலையில உள்ள இரும்பு தகவலை வெட்டி யாரோ
வெளிநாட்டு நிறுவனமோ இல்ல வடநாட்டு நிறுவனமோ இந்த வேதாந்தா மாதிரி நம்ம தொல்லை எடுக்க வந்திருக்க ஒரு வேதாந்தான ஒண்ணு. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் எல்லாம் பத்தி பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில. அந்த வேதாந்தம் வேதாளம் மாதிரி அந்த வேதாந்தா அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தா அவங்க நல்லா அழகா துறைமுகத்துக்கு சென்னைக்கு எடுத்துட்டு போறதுக்காக அங்க சேலம் பக்கம், தருமபுரி, திருவண்ணாமலையில இருந்து அந்த 8 வழிச்சாலையை தவிர அது அந்த பகுதி மக்களுக்கு பயன்பாடு கிடையாது. நம்ம யாரும் அதில் போக போறதில்ல. வேணா பழனிசாமி கடன் போயிட்டு வருவாரு தவிர அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் போலீஸ் இருக்காது, முன்னாடி கார் இருக்காது. இதே போலீஸ் அவர் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க தேர்தல் முடிஞ்சதும். ஏன்னா போலீஸ் எல்லாம் எங்க அம்மா எல்லாம் மாபெரும் தலைவர், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததுனால கொடுத்தாங்க. இவருக்கு என்ன அச்சுறுத்தல்? இவராலதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்க? எங்க நிலத்துல விளைவிக்க முடியல, தண்ணி இல்லை, அதையும் மீறி நாங்க ஏதாவது விளைவிச்ச பொருள்களுக்கு விலை இல்லை, போதா குறைக்கு எங்க நிலத்தை எல்லாம் வேற, எங்க நிலத்தை இவங்க எடுக்கிறதுக்கு யாருங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க நீங்க. அதே மாதிரி அந்த திட்டத்தை எடுத்து விவசாயிகள் எல்லாம் போராடினப்ப நம்ம திருவண்ணாமலையில் நல்ல எஸ்பி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே காஞ்சிபுரத்துல இருந்தெல்லாம் வந்திருந்தீங்க. மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் அங்கே தருமபுரி சார்பாக அரூரில் நீதிமன்ற அனுமதியோட ஒரு கூட்டத்தை பொதுக்கூட்டமே அனுமதிச்சு நடத்தினோம். அதுக்குள்ள நீதிமன்றம் தடை கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த நீதிமன்றம் அந்த ஆர்டரே, கவர்மெண்ட் ஆர்டரே, தமிழ்நாடு ஆர்டரே, அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு, அப்ப பழனிசாமி பெரிய மனுஷன் மாதிரி நான் பெருந்த மக்களின் உணர்வுகளை மதித்து நாங்க மேல்முறையீடு செல்ல மாட்டேங்கிற மாதிரி பாலிசிட்டா சொன்னப்பே நினைச்சேன் ஏதோ வில்லங்க இருக்குன்னு. கரெக்டா நேற்று நிதின் கட்காரி உட்கார்ந்துட்டு அது சேலத்திலே பழனிசாமிக்கு அங்கேயே பழனிசாமி அவரே வெளியில மக்களுக்கு காமிச்சிட்டு போயிட்டார். இன்றைக்கு எங்க மக்கள்லாம் விவசாயிகள் போராடுறாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம். மக்கள் ஆதரவு. மக்கள் தான் எதிர்க்கிறாங்க. விவசாயிகள் பழனிசாமி எதிர்த்து சொல்லியிருக்கணும்ல, இல்லைங்க அந்த மக்கள் வேணாங்கிறாங்கன்னு. அந்த கேஸ் போட்ட ராமதாஸ் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டாரு. அது ஏதோ அவர் பேசுறதே அவருக்கு புரியாத மாதிரி. இத பத்தி பேசுறாரு ஸ்டாலின். ஆனா அவர் அந்த திட்டம் வந்தப்ப என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் பெருகும், இந்த திட்டத்தை கொண்டு வருவதால் 8 வாழை திட்டத்தால் தமிழ்நாட்டிலே தொழில் வளம் பெருகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் சட்டமன்றத்திலே பேசுறாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? இஞ்சி பரப்பா குரலை வச்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிறாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட விளம்பரம் ஒண்ணு வரும் டிவியில. ஒருத்தர் பேசுவாரு, இங்க எங்க ஜல்லிக்கட்டை வரவிடாம பண்ணீங்க, நீட் தேர்வை பண்ணீங்க, ஹைட்ரோ கார்பனை பண்ணீங்க, ONGC திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க, அதனால நாங்க அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு. ஆனா அதுல மீத்தேன வசதியா மறைச்சிட்டாங்க திமுக விளம்பரத்துல. ஏன்னா மீத்தேன் வர்றதுக்கு காங்கிரஸும் அண்ணன் ஸ்டாலின் தான் கையெழுத்தா போட்டது. அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற திட்டங்கள், அது நீட்டா இருந்தாலும் அது காங்கிரஸ் காலத்தில் உருவான திட்டம் தான். அதை அன்னைக்கு திமுக கம்முன்னு இருந்துச்சு. எப்படி இன்னைக்கு மேடையில பழனிசாமியும் ஐயா ராமதாசும் உட்கார்ந்து இருந்த மாதிரி, அதே மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே ஒண்ணு காங்கிரஸா இருக்கும். அதோட சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு கூட்டணியில எப்பயும் 15 வருஷமா அந்த கூட்டணியில தானே இருக்காங்க. திமுகவா இருக்கும், இல்ல பிஜேபி இருந்துச்சுன்னா அந்த கூட்டணியில் இருந்தாங்க. இன்னைக்குதான் பிஜேபி வேணாம், காங்கிரஸ் வேணாம், தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற தேசிய கட்சிகள் வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு வாக்களிச்சிங்க. அந்த கூட்டணி எதுக்கு வரேன்னா அது பெரிய மதச்சார்பற்ற பிற்போக்கு கூட்டணி. அதெல்லாம் கிடையாது, ஏமாற்று கூட்டணி. மதச்சார்பின்மை என்கிற பேர்ல ஏமாற்று கூட்டணி. இப்ப இஸ்லாமிய சகோதரர்லாம் இங்க இருக்காங்க, அவங்களே கேட்போம், இந்து மத கடவுளை திட்டம் அவங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கும் பிடிக்காது. இப்ப நமக்கு ஒரு கிறிஸ்துவ கடவுளையோ கிறிஸ்துவ கோயிலை பத்தி பேசினா நம்ம என்ன பிடிக்குமா? இல்ல இஸ்லாமியர்களை பேசுனா இவர் இவங்க அப்பா இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்துறாங்க. இப்ப அவங்க எல்லாம் அதெல்லாம் இவங்க ஏமாத்தெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு ஆர்கே நகர்ல டெபாசிட் காலி போனதுக்கு காரணமே, உதயசீரன் டெபாசிட் காலி ஆனதுக்கு காரணமே அவங்க போட்டு அடிதான். அங்க டெபாசிட் போயிட்டு இப்ப பயந்துகிட்டு அவங்க எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட தமிழ்நாடு ஃபுல்லா முடிவெடுத்துட்டாங்கன்றதோ, டிடிவி தினகரனுக்கு வாக்களித்தால் அவர் பிஜேபியோட பி டீமா, அதாவது பழனிசாமி மோடிக்கு எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அவர் பிரிச்சிருவாருன்னு. அப்படி கிடையாது. அதிமுக ஓட்டை 90% யார் வாங்க போறா? இன்னைக்கு பரிசு பட்டகம் தான். அம்மாவுடைய
அம்மா உயிரோட இருந்தப்ப இருந்த தொண்டர்கள்ல 95% இருக்காங்க. அம்மாவுக்கு ஆதரவளித்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவளிப்பாங்க. உதாரணம் ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி 2 முறை அவங்கள முதலமைச்சராக்கிற தொகுதியில அந்த ரெட்டலையே இன்னைக்கு துரோகிகள் கையில இருக்கு. அதாவது தலைவர்கிட்ட புரட்சி தலைவர்கிட்ட அம்மாட்ட இருந்தப்ப வெற்றி சின்னம். நீங்க யார் தூக்கிட்டு வந்தாலும் அது முடியுமா? அது பன்னீர்செல்வம் பழனிசாமி தூக்கிட்டு வந்தது மக்கள் துரோகிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு இப்ப எப்படி 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களே. நம்ம திருப்பூர்ல எல்லாம் இங்கெல்லாம் கொடுக்கலையா? இங்க கொடுக்கல. இந்த சட்டமன்ற தொகுதியில எல்லாம் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? ஆர்கே நகர்ல 6000 கொடுத்தே இவங்க பருப்பு வேலை. அதாவது வேற வழி இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிறது பணம் தான். இப்ப நம்மள்ட்ட தொண்டர் பலம் இருக்கு, மக்களை சந்திக்கிற தைரியம் இருக்கு. அவங்களால முடியுமா? முன்னாடி 1000 போலீஸ், பின்னாடி 1000 போலீஸ். எங்காவது பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? பொய் பேசினாலே பன்னீர்செல்வமோ பழனிசாமி வாயை திறந்தாலே பொய். மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுமா? ஏற்கனவே இந்தியா படுத்துற பாடு. நம்ம மாநிலத்தில் ஒளிதான் உஷாரா இருந்தீங்க. அவருக்கு ஏமாத்துறதுக்கு ஓட்டு போடல. மற்ற மாநிலத்தில் உங்க வங்கி கணக்குல 15 லட்சம் போடுவேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு நம்ம மாநில இளைஞர்கள் உஷாரா இருந்துட்டாங்க. மற்ற மாநிலத்தில் ஏமாந்ததுனால கோபமா இருக்காங்க. அந்த மோடியை இனிமே வாடி, எப்படி நம்ம ஊர்ல சொல்லல, வாடி வாடி வச்சுக்கிறாங்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அந்த மோடி அவரை டாடிங்கிறவங்க இந்த துரோக கூட்டம். இதே இடத்துல அம்மா 99ல எங்களை எல்லாம் கேண்டிடேட் அறிமுகப்படுத்தினாங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்முறை கட்சி, அதோட கூட்டணி கிடையாது. தேமுதிகவோட கூட்டணி வச்சது தப்பு, அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, சட்டமன்ற. அம்மா இறந்த பிறகு, அவங்க மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது கோர்ட்டுக்கு போனாரு ஐயா ராமதாஸ். அதே மாதிரி தேமுதிக அந்த அம்மா என்ன சொன்னாங்க, திருமதி விஜயகாந்த் சந்திரமுகி மாதிரி கோவப்பட்டு அம்மாவை பத்தி பேசினால வானத்துக்கு பூமி தாண்டி குதிச்சாங்க. இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கூட்டணி ஓட்டு போடணும்ல, அங்கதான் அம்மாவுடைய ஓட்டெல்லாம் இங்க வந்து போயிட்ட. எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவுடைய கட்சி என்பதை அங்கீகரிக்கின்ற விதமாக இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவங்க வேணா ஓட்டுக்கு பணம் கொடுத்து பார்க்கலாம். வேலூர்ல பார்த்தா கேட்டனது துரைமுருகன் ஏற்கனவே வீட்டுல 30 கோடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் போய் அங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள் எல்லாம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்களாம். அவங்க இதெல்லாம் பெருசுப்படுத்துவாங்களா? ஆர்கே நகர்ல 6000 கொடுத்து தூக்கி ஓரமா போட்டு வந்து ஓட்டு போட்டு அவங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த தேசிய கட்சிகளை என்றைக்கும் நம்ப வேண்டாம். காரணம், காங்கிரஸ் ராகுல் காந்தி இங்க நீட் தேர்வை பத்தி பேசுறாரு. ஏன் காவிரி மேலாண்மை ஆணையத்தை சரியா பண்ணுவோம், மேகதாதுல அணை கட்டுவோம்னு பேச மாட்டாரு. கர்நாடகாவில் ஓட்டு போயிடும். இங்க வாயை திறந்தாருன்னா கர்நாடகாவில் ஒரு சீட்டு கிடைக்காது. இதுதான் உண்மை. மாநில கட்சி ஆகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் யாருக்கும் பயப்படாம யார்கிட்டையும் மண்டியிடாத கட்சி. மற்றவங்க எல்லாம் மோடியோட இன்டைரக்டா தொடர்பு வச்சுவாங்க. திரு ஸ்டாலின் எதுக்காக 8 வழிச்சாலையை ஆதரிச்சு பேசினாருன்னா, மோடிகிட்ட போன் வந்துட்டு, அதனால ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி ஒரு தொகுதி 2 வச்சா கூட அங்க ஓடி போயிடுவார். அவங்க எங்க அது மதச்சார்பற்ற கூட்டணிலாம் இல்ல, பச்சோந்தி கூட்டணி. இடத்துக்கு இடம் மாறம் பாருற பச்சோந்தி கூட்டணி. இதுதான் துரோக கூட்டணி. உங்களுக்கு தெரியும், நம்ம பழனிசாமி கம்பெனி துரோக கூட்டணி. இந்த கூட்டணிகளை தயவு செய்து ஆதரிக்க வேண்டாம். புதிய மாற்றத்தை உருவாக்கவும், தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகளின் நலனிலும், வியாபாரிகள் இன்றைக்கு ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். நம்ம சொல்றோமே, சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டாங்க. 6 லட்சம் குடும்பங்கள் ரோட்ல நிக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் புயல் அடிச்சாலும் சரி, ஓகி புயலா இருக்கட்டும், நம்ம கஜா புயலா இருக்கட்டும், மோடிக்கு இந்த பக்கம் தெரியாது. யாரும் 13 பேரை சுட்டு கொண்டப்ப கண்டுக்கல. ஏன்னா வேதாந்தா அவங்க வேண்டிய நிறுவனமாச்சே. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தடை பண்ற வரைக்கும் அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அது காற்றே மாசுபடுது, நச்சாகுது அந்த புகையில. எங்க குழந்தைகள்லாம் வருங்காலெல்லாம் பாதிச்சுன்னு அவங்க எல்லாம் போராடினாங்க. அதை கூட கேட்காதவர் இன்றைக்கு தேர்தல் 5 ட்ரிப் நம்மளுக்கு புரியாத மொழியில ஏதோ கச்சா முச்சான்னு பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. மோடியா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, காவேரி பிரச்சனையில நம்ம தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகள்ல யாருமே
நம்மளுக்கு ஆதரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விவசாயத்தை பாதிக்கிற அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையும் நான் கொண்டு வர மாட்டேன்னு இவர் சொல்லல. ராகுல் காந்தி சும்மா நீட்டை ஒண்டி சொல்லிட்டு போறாரு. அவங்க விரும்பினா நாங்க விட்டுருவோம். நீட்டுலாம் இப்ப தமிழ்நாட்டில் வரவே கூடாது. அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் 40 தொகுதியில போட்டிடுற, 39 தொகுதி பாண்டிச்சேரியில போட்டிடுற ஒரே கட்சி அம்மாவுடைய தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவும், மீனவர்கள் மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் நெசவாளர்கள் நம்ம பகுதி காஞ்சிபுரம்னால காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டியாவது புழைச்சிக்கலாமாங்க. இங்க நெசவு தொழில் இந்த மோடி ஆட்சிக்கு அப்புறம் கைத்தறி நெசவாளர்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பின்னலாடை தொழிற்சாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிலே போற இடத்துல எல்லாம் கைத்தறி நெசவார்கள் எங்களுக்கு ரிபேட்டே வரல. அம்மா இருந்த வரைக்கும் கிடைச்ச ரிபேட்னு தான் சொல்றாங்க. அவங்களுடைய கோரிக்கை நமது நெசவாளர்களுக்கு ஒரு வருஷம் நமது நெசவாளர்களுக்கு 365 நாளும் வேலை கிடைக்க உத்தரவாதத்தை நிச்சயம் ஏற்படுத்தி தருவோம். பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் ஆளும் கட்சியினர் செய்த ஊழல்களை கொண்டு வந்து நலிவடைந்த சங்கங்கள் லாபத்தில் எங்க நடவடிக்கை எடுக்கணும். அதிலே விட்டு வைக்கல நம்ம பழனிசாமி கம்பெனி. பட்டு கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர கூடுதல் நிதி பெற்று தரப்பட்டு கைத்தறி தொழில் மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம். கிடப்பில் போடப்பட்டுள்ள பட்டுச்சவுளி பூங்கா விரைவில் திறந்து வைக்க நடவடிக்கை எடுப்போம். பாராற்றில் தடுப்பணைகள் கட்டுவோம். அதுபோல காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் உள்ள புற்றுநோய் மருத்துவ மையத்தை தயமறுத்துவோம். அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவோம். நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் தருவோம். காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த பட்டு பூங்காவை ஏற்படுத்துவோம். செய்யூரில் 24,000 கோடி ரூபாயில் திட்டத்தின் அனல் மின் நிலையம் அமைத்து ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வழி செய்வோம். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வோம். காஞ்சிபுரத்தில் புதிய ரயில் நிலையம் பகுதியில் மேம்பாலம் அமைத்து தருவோம். காஞ்சிபுரத்தில் புறவழிச்சாலை அமைத்து தருவோம். பெங்களூரு நெடுஞ்சாலை காஞ்சிபுரம் திருப்பம் சந்திப்புக்குள் ஒரு புதிய பேருந்து நிலையம் உருவாக்கி தருவோம். மூடப்பட்டுள்ள காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுப்போம். ஆகியவை இந்த கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் திரு முனுசாமி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம். மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பரிசு பெட்டகம், இளைஞர் சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு. பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா தந்தது பரிசு பெட்டகம், தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம். போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊழல் ஒழிக்கும் சின்ன மீது வாழ்வில் முன்னேற்றம், நாட்டில் புது மாற்றம் என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம். பரிசு பெட்டகம் பரிசு